உற்சாகமான காலை பொழுதுல யுகம் கனெக்ட் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தோட்ஸுக்கு வந்து ரொம்பவே பவர் இருக்கு. நம்ம எவ்வளவுக்கு பாசிட்டிவா இருக்கோமோ அவ்வளவுக்கு நம்மளோட கோலை நோக்கி வெற்றி பாதையில போயிட்டு இருப்போம். அதை நோக்கி அதுக்கான விஷயங்களையுமே நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்மளோட தோட்ஸை எப்பயுமே பாசிட்டிவா வச்சுப்போம், நம்மளோட கோல்ஸை நோக்கி பயணிச்சுட்டு இருப்போம். சூப்பர். இந்த ஒரு அழகான நோட்டோட நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், இது யுகம் கனெக்ட். நம்மளோட சின்ன வயசுல எல்லா ஆனுவல் டேலையும் எல்லாருமே பாடுற பாட்டு, டான்ஸ் ஆடுற பாட்டுனா என்ன பாட்டு? எல்லா ஆனுவல் டேலையும் கேர்ள்ஸ் ஸ்பெஷலாக மிஸ் பண்ணாத பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. அந்த சாங் பாடுறதா இருக்கட்டும், டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சாங் செலக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த சாங் வந்து ரொம்பவே ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டோட இருக்கும். அந்த மியூசிக் கேட்குறதுக்கு லிரிக்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஓகே, அதை சொல்றதுக்காக தான் பாக்யஸ்ரீ மற்றும் காமேஷ் அது என்ன ராகம், அந்த ராகத்துல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத ஒரு ராகம் பாடலோடுல நம்மளோட டிஸ்கஸ் பண்ண போறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பார்க்க போறோம் பாக்யஸ்ரீ? இன்னைக்கு நம்ம வந்து பிலஹரி ராகம் பார்க்க போகிறோம். ஓ சரி. இந்த ராகம் வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இது ஒரு போல்டான ராகம். ஓ, இந்த ராகத்தில் வந்து நமக்கு இப்போ நிறையா சாங்லாம் கேட்போம் இல்லையா, அது கேட்கவே ஒரு தைரியமாக இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ராகம், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இதில் இருக்கு. இது வந்து ஜன்னிய ராகம். ஓ, சங்கராபரணத்தோட குழந்தை ராகம். ஓ சரி. இது இன்னொன்று இது கேட்க வந்து நமக்கு தைரியம் ப்ளஸ் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் கேட்குறதுக்கு இந்த ராகம் வந்து. இன்னொன்று இது எந்த டைம் வேணாலும் பாடலாம், காலையில் எப்போ வேணாலுமே பாடலாம். சரி, இந்த பிலஹரி ராகத்தோட ஆரோடம் அவரோடம் பார்த்துருவோமா? பார்க்கலாம். சரி க ப த சா சா நி த ப ம க ரி சா. இப்போது இந்த ஆரோகணத்துலேயும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது? இதில் வந்து 5 சுரங்கள் இருந்தது. ஆரோகணம் வரும்போது சம்பூர்ண ராகமாக இருந்துச்சு, ஆனால் வந்து வக்கர ராகமாக இருந்துச்சா? வக்கர கிடையாது, அந்த ஆர்டரில் தான் வருது நமக்கு. மேலே கொஞ்சம் கம்மியாக வந்தது இல்லையா? ஆனால் சரி க ப த சா 5 நோட்டு தான், 5 நோட்டு வருது. மேலே அப்போ ஔடவம், கீழே எல்லா ஸ்வரமே வருது. போகும்போது ஔடவ ராகமாக போகுது, 5 ஸ்வரம் போகுது, வரும்போது 7 ஸ்வரங்களும் வந்துருது. காலையில் பாடணும் சொன்னேன் இல்லையா, காலையில் வந்து பர்டிகுலர் டைமும் கொடுத்துருக்காங்க இந்த ராகத்துக்கு. 6 to 10 காலையில் இந்த டைமுக்குள்ளே பாடினா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ராகத்தோட கர்நாடிக் சாங்ஸ் பார்த்துருவோமா? பேசிக்ஸ்லேருந்து நிறையா இருக்குது. ஓ, அதில் வந்து இப்போது ஜதிஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறையா ஸ்கூலில் பசங்கள்லாம் படிக்கிறாங்களே, இசைப்பள்ளியில் படிக்கிறவங்க, இந்த ஜதிஸ்வரம் இல்லாமல் எந்த பசங்களுக்குமே தெரியாமல் இருக்காது இந்த ராகத்தில். ஏன்னா இதுவும் பேசிக் ராகம் மாதிரி தான், மாயமாலங்கோலை மாதிரி தான். சரி சரி. இதில் வந்து ராரவேணு கோபால ராஜித சத்குண ஜெயசீலா சார சாக்ஷானே ரமேமி மாருபாத கோர்வலேரா. இது வந்து தெலுங்கு ஜதிஸ்வரம். ஓ சரி. அதே மாதிரி இதில் கிருதி கீர்த்தனைகள் நிறையா இருக்குது. இன்னொன்று வந்து கற்பகாம்பிகே கடை கண் பார்த்தெண்டை காத்தருள் கருணாகரி. அந்த போல்டு நல்லா தெரியும் இந்த ராகத்தில், அடிச்சு பாடும்போது வார்த்தைங்கள்லாம். ஓ, அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த ராகத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ராகத்தை கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, பயமின்மை வந்து இருக்கும், கொஞ்சம் பயப்பட சொன்னல தைரியமான ராகம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படின்றாங்க. இப்போவே சின்ன பசங்க இப்போவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க.
அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ராகம் வந்து அது வந்து கம்மி பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து பண்ணுது. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மனம் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ராகத்தை கேட்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி டயபெட்டிஸுக்கும் இது வந்து நல்ல ஒரு நல்ல ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தூக்கமின்மை அதுக்கும் வந்து ஒரு உகந்த ராகம். அது வந்து கேட்கும் போது கொஞ்சம் தூக்கமின்மை இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக தூங்குற மாதிரி ஒரு ராகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராகத்தில் சினி சாங்ஸ் இருக்கா? நிறையா இருக்குது. ஓ, நிறையா சாங்ஸ் இருக்குது. நான் நிறைய பேருக்கு அது ரொம்ப கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்காது. ரொம்ப ரேராக தான் நமக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏஆர் ரஹ்மான் சாரோட நிறையா இருக்குது. ஓ, இந்த சாங் கேட்டிருப்பீங்க, பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. அவரோட மியூசிக்லேயே இந்த நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது. அதே ராகத்தில் அவரே தான் ஒன்று பண்ணியிருக்காரு. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை. அது நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதை பாரு இப்போ சொன்னாதான் இந்த மாதிரி ராகமா அப்படின்னு தெரியுது நமக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராகம் தூங்க வைக்க முடியும்னு சொன்னீங்க இல்லையா, இந்த ராகத்திலே வந்து கண்ணாணி தூங்கடா, இந்த சாங் எல்லாமே இந்த ராகம் தான். அதான் நமக்கு ரொம்ப ரக்தி ராகம்னு சொல்லுவாங்க, கண்டுபிடிக்க கஷ்டமானது. ஆனால் அது நிறைய இந்த ராகத்தில் நம்ம கேட்டு பிடிச்ச சாங்காக இருக்கும். நேர்கள்லாம் வந்து அவங்களுக்கு தோன்ற கேள்விகளாக கேட்பாங்க, நம்ம வந்து எளிமையாக விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டி கேட்டிருக்காங்க கர்நாடக இசை அப்படின்றீங்க, ஹிந்துஸ்தானி இசை அப்படின்னு இருக்கு, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இதை வந்து சொல்லியிருக்கோம் நம்ம, இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 3 டிஃப்ரெண்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ கர்நாடிக் இசை அப்படிங்கிறது வந்து நம்ம சவுத்தில் இருக்கிற இந்தியாவில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்த ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறது நார்த்து சென்டர் அவங்க எல்லாமே வந்து இந்த ஹிந்துஸ்தானி ராகத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 2வது டிஃப்ரெண்ட் என்னென்னா, பாடல்களை பாடும்போது பக்கவாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கர்நாடக இசையில் வந்து மிருதங்கம் வயலின்னு அந்த மாதிரி நிறையா பக்கவாதிகள் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தானியில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா தபலா, சரோது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உள்ள இசையில் வந்து எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வருது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்தந்த சில பர்டிகுலர் இசை இந்த மாதிரி கருவிகளை வச்சு தான் அவங்க வந்து பாட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3வது ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, நம்ம கர்நாடக இசையில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே தான் பாடல்கள் வந்து இருக்கும். ஒரு கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ஹைலைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோடு போட்டு வாழ்றது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ராகத்துக்குள்ளே அதுக்கு என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கோ அது மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் பாடல்கள். ஆனால் வந்து ஹிந்துஸ்தானி வந்து அதுக்கு ஆப்போசிட்டு, அப்படியே இம்ப்ரோவைசேஷன் பண்ணி எங்கெங்கேயோ போயிட்டு எப்படிலாம் வருவாங்க. அதுக்கு வந்து ஒரு இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி கோட்பாடுலாம் கிடையாது. ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவாங்க, அதுலேருந்து நிறைய இம்ப்ரோவைசேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ராகத்தோட அடுத்தவங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. டாரன், உங்களுக்கு வந்து சாட் ஐட்டத்துல என்ன பிடிக்கும்? பானிபூரி, மசாலா பூரி, அப்புறம் சமோசா, பேல்பூரி. போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச இந்த 3 ஐட்டத்துல மும்பை பேல்பூரி தான் நமக்காக கிருத்திகா ராதாகிருஷ்ணன் கிருத்திகாஸ் கிச்சன்ல செய்து காட்ட போறாங்க. அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்றத பார்த்து நாமளும் வீட்டுல செய்யலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுகம் கனெக்ட்ஸ் கிருத்திகாஸ் கிச்சன் செக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்குங்க, டெஃபினட்டாக பிடிக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மும்பையோட பேல்பூரி மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டைமாக எப்படி இந்த மிக்ஸ் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து இதை ஒரு ஷெல்ஃப் லைஃபோட ஒரு ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மசாலா. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கற்றுக்க போகிறது வந்து இன்றைக்கி என்னென்னாக்கா பேல்பூரி மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் கபோர்டுக்குள்ளே இருக்குது, நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்க அதை. ஸோ ஓகே, என்னென்னு பார்த்துடலாம். உடச்ச கடலை 2 கப், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச் ஜிஞ்சர், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின வெங்காயம், வேக வச்ச உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கின தக்காளி, பொரி, ஓமப்பொடி, ஸ்வீட் சட்னி. ஸோ இதுதாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னாக்க வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து எப்படி அரைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு என்னென்ன மசாலான்னு நான் ஃபஸ்ட்டு சொன்ன லிஸ்ட் ஆஃப் மசாலாலாம் நம்ம அரைக்க போகிற மசாலா. இது வந்து 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். நீங்கள் அளவு குறைக்கணுன்னாக்க நீங்கள் குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து 1 டீஸ்பூன்னா எக்ஸாக்டாக 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன். எல்லாருமே இதெல்லாம் வந்து கிச்சனில் எப்படி நம்ம வீட்டில் வந்து கரண்டி கடாய் இதெல்லாம் இருக்கோ இந்த மாதிரி வந்து 1 டீஸ்பூன்னா எவ்வளோ, ஒரு ½ டீஸ்பூன்னா எவ்வளோன்னு இது வந்து ஒரு மெஷராக வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன். இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சோண்டு. நான் ரொம்ப சுகரோட ஃபேன் இல்லை, அதனால் நான் எப்போவுமே குறைச்சி தான் நான் ஆட் பண்ணுவேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இதெல்லாம் அப்படியே ட்ரையாக தான் ஆட் பண்ணுறோம். ஒரு இன்ச் பீஸ் ஆஃப் இஞ்சி. இது எல்லாத்தையும் இதில் போட்டு இதை அப்படியே அரைச்சிடுறோம் ட்ரையாக. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ரவுண்டாக இதை கிரைண்ட் பண்ணிட்டோம். அதை இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து கலர் இன்னும் நல்லா டீப் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இதை பார்த்திங்கனாக்கா இந்த அற்புதமான ஒரு மசாலா ரெடி. ஸோ வாசனையும் செம்மையாக இருக்குங்க. அது சால்ட் மட்டும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அசம்பிளிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டம்ப் பண்ணுறது வந்து பொரி. ஸோ நம்ம வந்து பொரி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஸ்வீட் கார்ன் இருக்குது, ஆப்ஷனல். என்ன இருக்கோ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஸ்வீட் கார்ன், மாங்காய். ஓகே, இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சும்மா அப்படி பிசைஞ்சு போடாமல். இந்த உருளைக்கிழங்கையும்
இதோட ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த முக்கியமான இந்த மிக்ஸு நல்லா கலரிட்டு, ஏன்னா கொஞ்சம் கட்டி இல்லாமல் இருக்கணும். நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே கோட்டார் அளவுக்கு நல்லா கலரிடுங்க. இதை இன்னும் பெரிய பாத்திரம் இருந்தாலும் இன்னும் நல்லா கலரலாம் நம்ம. ஸோ இந்த ஜென்டில் ஈரங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாய்ஸ்சர், உருளைக்கிழங்கோட ஈரம், அப்புறம் வந்து தக்காளியோட ஈரம், இது எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆயிரும். ஓகே, இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி எத்தனிக்காக இந்த மாதிரி கோன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோன்ஸில் வந்து இதை அழகாக அதை சர்வ் பண்ணி ரொம்ப அழகாக அதை கொடுக்கலாம் அதை. ஸோ இப்போ இதுக்கு இன்னும் இன்னும் 2 இருக்குது. என்னென்னா அந்த நம்ம மீட்டா சட்னி ஒன்று. மீட்டா சட்னி நீங்கள் வந்து அது மேலே கூட ஆட் பண்ணிக்கலாம். லேஸாக கொஞ்சோன்னு ஆட் பண்ணிடலாம் அதில். அதுக்கப்புறம் சேவ். ஸோ இதை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை அண்ட் தென் இந்த மாதிரி மீட்டா சட்னி கொஞ்சமாக மேலே We'll meet you again tomorrow with yet another healthy and tasty dish. தொடர்ந்து இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி இன்ஃபர்மேஷனான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் வந்து சொல்ல போறாங்க? இன்னைக்குமே அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் சொல்ல போறாங்க. மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு நமக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு தெரியும். உணவு பழக்க வழக்கத்திலையுமே அந்த மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்கா? என்னென்ன உணவு வகைகள் வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், என்னென்ன உணவு வகைகள் வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு சொல்ல போறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன, அதே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு உணவை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு பதிலாக ரொம்ப சோர்வாக கஷ்டமாக மன அழுத்தத்தோடு இருந்தோம் அப்படின்னா அது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் அன்றாடம் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இதெல்லாம் காரணமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் வந்து முழுமையாக நிறுத்த முடியாது, குறைக்கவாது செய்யலாம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஃபி டீ வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பிடித்த பானம். அது இல்லைன்னா இல்லை, எங்களால் ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ 1 கப் 2 கப் டீ காஃபி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
பட் அதுக்கு மேலே நம்ம அடிக்கடி எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது நமக்கு புத்துணர்ச்சி தர மாதிரி இருந்தாலும் உங்கள் உடல் எடையை அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசத்தை சீர்குலைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரி மன அழுத்தம் சார்ந்த அந்த அட்ரினல் ஹார்மோனுடைய அளவை இரத்தத்தில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்கிற நிறைய பெண் குழந்தைங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உடனே ஒரு சாக்லேட் சாப்பிட்றது, உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது. ஸோ இந்த ஸ்வீட் வந்து தற்காலிகமாக நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும், நாளடைவில் நம்ம இனிப்பு அதிகமாக சாப்பிடும் பொழுது அது உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கும், கான்சன்ட்ரேஷன் பவரை குறைச்சிரும், மெமரி லாஸ் கொண்டு வரும். ஸோ அதிகமான இனிப்பு சுவை சேர்த்துக்கிறத படிப்படியாக நம்ம குறைக்க பார்க்கணும். அதுவும் மன அழுத்தத்துக்கு காரணமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நிறைய வந்து கொழுப்பு பொருள். ஸோ கொழுப்பு பொருள் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம அஜீரண கோளாறு ஏற்பட்டு குடலில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம், குட் அண்ட் பேட் பாக்டீரியா, மைக்ரோபியமோடைய அந்த ஸ்ட்ரக்சரே பாதிக்கப்படுது. அதனோட ஈகோசிஸ்டம் வந்து பாதிக்கப்படுறதுனால ஈஸியாக நமக்கு வந்து மன அழுத்தம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து உப்புச்சுவை அதிகமாக சேர்த்துக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சால்ட் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் கூட கொஞ்சம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சால்ட் கண்டென்ட் அதிகமாக சாப்பிடும் பொழுது இருதய படபடப்பு அதிகமாகிட்டு ரத்த அழுத்தம் அதிகமாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் நம்மளோட ஒரு மன படபடப்பு அதிகமாகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா மைதா வந்து இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு உணவு தான். ஆனால் அதில் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நில் தான். அது கிட்டத்தட்ட ஒரு புவர் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய சத்துக்களே இல்லாத ஒரு உணவுப் பொருள் தான். ஸோ மைதாவில் செஞ்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கெடுத்துக்கிட்டு நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை குறைச்சி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிற மாதிரி நம்ம பண்ணிடுறோம். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம குடலினுடைய ஆரோக்கியத்தையும் சீர்கெடுக்கும், மனதினுடைய ஆரோக்கியத்தையும் சீர்கெடுக்கும், மூளையிலேருந்து வரக்கூடிய நியூரோ கெமிக்கல்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கலர்டு கேக்ஸு, ட்ரிங்க்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நிறமிகள் சேர்த்துனது, அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் கெடாமல் இருக்கிறதுக்காக சேர்த்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கும் பொழுதும் நம்ம மன அழுத்தம் அதிகமாகுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பதட்டம், ஆன்சைட்டி. இன்றைக்கி குழந்தைங்க நிறைய பேர் படபடபடனே இருக்கிறாங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க, ஓவராக குறும் பண்ணுறாங்கனாலே அந்த நிறமிகள் நிறைந்த கேக்லாம் கொடுக்கறத நம்ம குறைக்கணும். இது வந்து மன அழுத்தத்தை அதிகப்படுத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை சீர்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்ன, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்ன, டீஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் என்ன, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய உணவுகள் என்ன, மன அழுத்தம் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாடம் நம்ம ஒரு கீரை சேர்த்துக்கிட்டானாலே மன அழுத்தம் குறையும். ஏன்னா இது வந்து டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ யூரின் நல்லா வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சால்ட் சல்யூட் பேலன்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதோட சேர்த்து வந்து செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதுக்கு கழிப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய விதைகளில் முக்கியமாக சொல்லப்படக்கூடியது வெள்ளரி காய், வெள்ளரி விதை. ஸோ வெள்ளரி ஜூஸ் நம்ம விதையோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுதும் இந்த நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கிறதா சொல்லப்படுது. எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கோங்கிறவங்க ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்டாலே போதுமானது தான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து வந்து செரட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருள்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸில் வந்து விட்டமின் ஏ, சி, இ இந்த மாதிரி சத்து பொருட்களும் செலீனியம் மாதிரியான சத்து பொருட்களும் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கெமிக்கலை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மூட் எலிவேட்டடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ப்ரௌன் ரைஸ், கைக்குத்தல் அரிசி, தானிய வகைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைச்சிருங்க. என்ன காரணம்னா அதில் இருக்கு இல்லையா தவிடு,
அதில் வந்து நமக்கு மெக்னீஷியம் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ முழுமையான அந்த கைக்குத்தல் அரிசியில் மெக்னீஷியம் சத்து கிடைக்கிறதுனால நமக்கு வந்து குட் ஹார்மோன்ஸ், குட் கெமிக்கல்ஸ், மனசை ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கக்கூடிய நார்அட்ரினலும் செரட்டோனனும் இன்க்ரீஸ் ஆகும். அதை தொடர்ந்து நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு. இன்றைக்கி நம்ம நிறைய வந்து உணவில் அது சேர்த்திக்கலாமா இதை சேர்த்திக்கலாமான்னு கேட்குறோம். ஆனால் நைட்டில் ரெகுலராக 2 பல்லு பூண்டு போட்டு ஒரு பூண்டு பால் எடுத்தோனாலே அதிலிருந்து அலிசின் அப்படிங்கிற உயிர்வேதியியல் பொருள் நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கிறதுனால நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, குட் கெமிக்கல்ஸ் எல்லாமே நல்லா சுரக்கிறதுக்கும் அதோடு சேர்த்து தாட்ஸ் எல்லாம் சேனலைஸ் ஆகும். தேவையில்லாமல் சிந்திக்கிறது, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் சரி பண்ணி நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பூண்டு பாலுக்கு இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படும். ஸோ இன்றைக்கி மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் என்னென்ன உணவுகளை வரவழைச்சிக்கிறோம், எந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா அந்த மன அழுத்தம் சீக்கிரமாக போயிடும், ஸ்ட்ரெஸ் போயிடும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை காலை உணர்வை தவிர்க்கிறதால அசிடிட்டி, அதனால வர வாயு பிரச்சனை தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷனை தேடிட்டே இருக்கோம் இல்லையா? ஆமா, ஆனா இன்னைக்கு அந்த சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக தான் டாக்டர் ஜெயரூபா அறிவோம் ஆரோக்கியத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அஜீரணம், நெஞ்செரிச்சல், வாயு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு வருஷங்களாக வந்து எனக்கு அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அல்சர் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் பொருட்கள் வந்து சாப்பிட்டா உடனடியாக வந்து எனக்கு நெஞ்செரிச்சல் வந்து வந்துடும். அதே மாதிரி சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன்ஸ்லையோ இல்லை வந்து சரியான தூக்கம் இல்லாத நிலைகளில் வந்து எனக்கு இந்த அஜீரண கோளாறுகள் வந்து அதிகமாகும். இது வந்து வருடக்கணக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மோரோட கலந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான சக்தி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக அசிடிட்டினால வந்து மேலே வந்து அந்த ஆசிட் வர்றதுனால அவங்களுக்கு தொண்டை வலி உண்டாகிறது, நிறைய வந்து ஏப்பம் வந்து வர்றது, உடம்புல நிறைய வாயு உண்டாகி அடிக்கடி வந்து வாயு பிரிகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். எதனால் இந்த அசிடிட்டிலாம் வந்து வருது அப்படின்னா பரம்பரை காரணமாக வரலாம். நம்ம டைப் ஏ பர்சனாலிட்டியாக இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அது நமக்கு தெரியாமலே நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஆசிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக காஃபி கொடுக்குறாங்க, அதே மாதிரி நீங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அது வந்து உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வேல்வை வந்து வீக் ஆக்குறதுனால வயிற்றுலேருந்து இந்த அமிலம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி மேல் வயிறு வந்து இருக்கக்கூடிய அந்த மேல் வயிறு தொப்பை நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நமக்கு இந்த ஸ்டொமக்கோட அப்பர் ரெண்டுக்கும் அதாவது உணவு குழாயும் சேரக்கூடிய இடத்துல வந்து அழுத்தம் வந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஆசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம். இல்லை ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு ரெகுலராக அந்த ஆசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். என்ன பிரச்சனைனா நம்ம அந்த ஆசிடிட்டிக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகளாக இருக்கிறதுனால ஸோ தொடர்ந்து நமக்கு வயிற்றில் அமிலம் வந்து குறைவாகும் பொழுது அது நிரந்தரமான ஒரு நோயாளியாக நம்மளுக்கு உருவாக்கியது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சத்துக்களையும் உட்கிரகிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ஸோ நிரந்தரமான ஒரு அல்சர் நோயாளியாக நம்ம மாற்றப்படுறோம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை பொடியை நீங்கள் மோரில் கலந்தோ இல்லை விதவிதமான வெந்நீரில் கலந்தோ உணவுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஆசிடிட்டியோட அளவும் வந்து குறையும். ஸோ இந்த பொடியில் வந்து என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, அது கூட சீரகம், சோம்பு, ஓமம், கருவேப்பிலை, பெருங்காயம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பொடியாக்கி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பொடி எப்படி தயாரிக்க நம்ம பார்க்கலாம். அசிடிட்டி, அஜீரணம், வாயு தொல்லை இதை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது முதல்ல பார்த்துடலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், ஓமம், கருவேப்பிலை, சோம்பு, பெருங்காயம், இந்துப்பு. இதில்
கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். மற்ற எல்லா கண்டென்ட்டுமே ஒரு 20 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பெருங்காயம் மட்டும் ஒரு 5 கிராம் அளவுக்கு வந்து போதும். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். ஸோ பொடிச்சு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பவுடராக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பவுடரை நம்ம உணவுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெதுவெதுப்பான வெந்நீரோட இல்லைன்னா மோரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். இல்லை சாதத்தோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 சொட்டு அளவுக்கு நெய்யோ இல்லைன்னா வந்து நல்லெண்ணெயோ சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு அசைவ உணவு சாப்பிட்ட பிறகோ இல்லை வந்து எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை சாப்பிட்ட பிறகோ ஒரு மந்தமான நிலை இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்லையும் இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது வயிற்றில் வந்து தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாயு அது வந்து வெளியாக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சமயங்கள்லையும் இந்த பொடியை அப்போதைக்கே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொடி வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொடி. ஸோ நம்ம ரெகுலராக வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் தேவையோ அப்பப்போல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக எனக்கு வந்து வயிறு மந்தம், ஆசிடிட்டி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வந்து முழுவதுமாக சரியாகிறத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பொடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஆசிடிட்டியை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து பொருள் இது. இது நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இதை வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கூட வந்து கொடுக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கும் வந்து சரியாக பசி எடுக்கலை அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு அவங்க வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வந்து பசி எடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஏதாவது அசைவ உணவுகள் சாப்பிட்ட பிறகோ இல்லை வந்து எண்ணெய் பொருட்கள் வந்து சாப்பிட்ட பிறகு வந்து வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது, திடீர்னு வயிறு வந்து எனக்கு ரொம்ப ப்ளோட்டடாக இருக்குது அப்படிங்கிறது கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நிலைகள்லையும் நல்லா வெதுவெதுப்பான வெந்நீரோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டுட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி உணவோடையும் சேர்த்து இந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சூடான சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளை ரொம்ப அழகாக வந்து நம்ம குறைச்சிக்கலாம். கூடவே எளிமையான ஒரு நடைப்பயிற்சி, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அசிடிட்டிக்கு மருந்துகள் இல்லாமலே ரொம்ப அழகாக வந்து சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி அசிடிட்டியை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சார்லி சாப்ளின் அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மோஸ்ட் பாப்புலர் கமெடியன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுமே அவரை ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவரை பற்றி இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷனான விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு தெரியாது இல்லையா? எஸ், அதுக்காக தான் புதுகை பாரதி அவங்களோட கதையை சொல்றதுக்காக குட்டி ஸ்டோரியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்களோட கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. பல சாதனையாளர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை திருப்பி நினச்சி பார்க்குற போது அவங்களுக்கு தாங்க முடியாத வியப்பு நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்குமே இருக்கும் தான். அது மாதிரி மிகப்பெரிய சாதனையாளர்களுடைய வாழ்க்கையில் சில அரிதான சம்பவங்களும் நடக்கிறது உண்டு. ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதாவது ஒரு துறையில் முன்னேறுறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமே இல்லை இல்லையா? அப்படி ஜெயிச்ச ஒருத்தர் உலகத்தின் பெரிய பெரிய நகைச்சுவை நடிகர். கரெக்டாக சொன்னால் உலகத்திலேயே ஒரு நகைச்சுவை நடிகருக்கு முதலிலே சிலை வைக்கப்பட்டது அப்படின்னா சார்லி சாப்ளினுக்கு தாங்க. அன்னைக்கு சர்வாதிகாரியாக இருந்த அடால்ஃப் ஹிட்லர், அந்த ஹிட்லரையே நையாண்டி பண்ணின துணிச்சல்காரர். பார்க்குறதுக்கு ஏதோ அவர் கொஞ்சம் மனவளர்ச்சி இல்லாதவர் மாதிரி நடித்தாலும் கூட அவருடைய மன முதிர்ச்சி ரொம்ப 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 பெருசு. சாப்ளினுடைய வரலாற்றை படித்து பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவத்தை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மிகப்பெரிய நடிகர், சரியாக சொன்னால் அவங்க அம்மா ஒரு மேடை பாடகி. அவங்களுக்கு மேடையில் பாடுறது தான் தொழில், அதில் வர்ற வருமானம் தான். ரொம்ப குறைவான வருமானத்தில் தான் பிள்ளையை வளர்த்தாங்க. ஒரு மேடையில் பாடிக்கிட்டு இருக்கிற போது அவங்க அம்மா மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாங்க. அதன் பிறகு அதே மேடையிலேயே அந்த கச்சேரியை தொடர்ந்தால்தான் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவுடைய பாட்டை
சாப்ளின் சின்ன பையனாக இருக்கிற போதே அதே மேடையிலேயே ஏறி பாட்டை பாடி முழுமையாக முடிச்சுட்டு அப்புறம்தான் சன்மானத்தை வாங்கிட்டு வந்தாராம். அந்த அளவிற்கு அம்மாவனுடைய தொழில் மேலேயும் அவருக்கு பக்தி இருந்தது, நேர்மை மேலேயும் ஒரு பிடிமானம் இருந்துச்சு. அப்படி வளர்ந்த சாப்ளின் நாடக கம்பெனிகள்ல எல்லாம் போய் நிறைய வாய்ப்புகள் தேடிக்கிட்டே இருந்தார். அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேருடைய நையாண்டி, நக்கல், கோபம் எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் பெரிய நடிகராக ஆனார். சரி, இப்போ சாப்ளின் ஒசந்துட்டார், புகழுடைய உச்சிக்கு வந்துட்டார். அடால்ஃப் ஹிட்லரையே கேலி பண்ணுறதுக்காகத்தான் ஹிட்லர் மாதிரியே அவரும் மீசை வச்சுருப்பார். அந்த மீசை வந்து சாப்ளின் தானாக வச்சது கிடையாது. அடால்ஃப் ஹிட்லருங்கிற சர்வாதிகாரியை நகைச்சுவையாக கோமாளியாக காட்டுறதுக்காக அவரை மாதிரியே வச்சுக்கிட்ட மீசை தான் அது. இது ஒரு பக்கம் மனசில் வச்சுக்கோங்க. அடால்ஃப் ஹிட்லரை கிண்டல் பண்ணுறதுக்காக மீசை வச்சவர் சாப்ளின். ஆனால் இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, சாப்ளினையே காமெடியனாக ஆக்கிட்டாங்க. அவரே காமெடி தான், அவரையே காமெடியனாக ஆக்கிட்டாங்க. எங்கே நடந்துச்சுன்னா, அதே அமெரிக்காவில் ஒரு வினோதமான போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. சாப்ளின் ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகர். இப்போ நம்ம ஊர்களெல்லாம் யாராவது ரொம்ப பிடிச்ச தலைவர்கள் அல்லது நடிகர்கள்னா அவரை மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, நிறைய கலைஞர்கள். அது மாதிரியான ஒரு விழாவில் ஒரு நிறுவனம் என்ன பண்ணினாங்க, சார்லி சாப்ளின் மாதிரியே கெட்டப்பில் வந்து அவரை போலவே தத்ரூபமாக யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பரிசு இருக்குன்னு அறிவிப்பு பண்ணாங்க. சார்லி சாப்ளினை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்போது அந்த காலத்தில். அதனால் அவரை மாதிரியே நடிக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நூற்றுக்கணக்கில் வந்துட்டாங்க. அந்த காஸ்டியூமும் அந்த தொப்பியும் குச்சியும் அன்றைக்கி வந்து செம சேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு பேரும் அதை போட்டுட்டு வந்தாங்க. எல்லாரும் நூற்றுக்கணக்கான பேருங்கிறதுனால காலையிலேருந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதை ஜட்ஜஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு போட்டி இங்கே நடக்குது அப்படின்னு சாப்ளின், யாருக்கு உண்மையான சாப்ளினுக்கு தகவல் வந்தது. சார்லி சாப்ளின் அந்த பக்கமாக வந்து பார்க்குறாரு, ஒரே கூட்டம் அந்த அரங்கத்துக்கு வாசலில். என்னடான்னா இவ்வளோ சார்லி சாப்ளின் ஒன்றா இருக்காங்களே அப்படின்னுட்டு. அப்போ சார்லி சாப்ளினுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இத்தனை பேர் நம்மளை மாதிரி நடிக்கிறாங்க, நாம் இதுக்குள்ளே போனால் எப்படி அப்படின்னு ரகசியமாக ஒரு பாதை வழியாக உள்ளே போயிட்டு வேறு பேரில் அவர் பேரை மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மேடையில் ஏறி நடிச்சிட்டார். இப்போ போட்டி முடிஞ்சிச்சு. காலையிலேருந்து எல்லாரும் நடித்து முடிச்சுட்டாங்க. ஜட்ஜஸ்ஸு அந்த போட்டியில் நடித்தவங்களுக்கெல்லாம் மதிப்பெண் போட்டுட்டாங்க. இப்போ யாருக்கு பரிசு அதை அறிவிப்பு பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. நிறைய மதிப்பெண்கள் முன்ன பின்னன்னு போட்டுகிட்டே இருப்பாங்களா. இதில் என்ன ஒரு வினோதம்னா, யாரோ ஒரு பையன் சம்பந்தமே இல்லாத, சாப்ளினுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இளைஞன், அவன் நம்பர் 1, அவனுக்கு தான் முதல் பரிசு. சரி, அது போகட்டும். உண்மையான சாப்ளின் உள்ளே போனார், அவர் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தா, அந்த சாப்ளினுக்கு 20வது இடம் தான் கிடச்சிருக்கு. வாழ்க்கையில் போலி அப்படின்னா டூப்புன்னு சொல்லுவோம், உண்மைனா அசல், இப்படி தானே சொல்கிறது உண்டு. ஆனால் அசலாகவே இருந்த சார்லி சாப்ளினை விட யாரோ ஒரு இளைஞன் டூப்பாக அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவரை விட பிரமாதமாக அவரை மாதிரியே நடித்தான் அப்படின்னு சொன்னால், இது சாப்ளினுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு சம்பவமாக அன்றைய காலத்தில் இருந்தது. இது சாப்ளினுடைய வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் கூட நம்ம வாழ்க்கையிலையும் கூட நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன், நம்மளை மாதிரியே நம்மளை விட அதிகமான அளவுக்கு நடிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா. அதனால் உண்மை முகம் எது, போலி முகம் எது, இதையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசித்து நம்ம பழகினோம்னா எப்பயும் சந்தோஷமாக இருக்கலாம். சிந்திக்கலாமா? நன்றி. இன்னைக்கு யுகம் கனெக்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டேரன் பாபு. நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.